ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விவி தமிழ் ரியாக்ஷன் சேனல். வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து கொடுக்க ஆதரவுனால தான் இந்த வீடியோஸ் நான் தொடர்ந்து போட்டுட்டு வரேன். ஸோ மறக்காமல் இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் படத்தோட ஒரு ஸ்பெஷல் அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் இந்த ஏஜ்லேயும் பார்த்தீங்கன்னா செம்ம சுறுசுறுப்பாக செம்ம ஆக்டிவாக வந்து மாசாக வந்து நடிச்சிட்டு வராருங்க. சமீபமாக வந்து வேட்டையன் படம் வந்து எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். வந்து மக்கள் ரீதியில் ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிது. ரொம்ப நாள் கழிச்சு வந்து அதாவது ஒரு வின் சுச்சுவேஷன் சொல்லலாம். தலைவரோட மாசும் குறையாமல் அதே சமயத்தில் அந்த கதையோட கிளாஸும் குறையாமல் ரெண்டும் ஈக்குவலாக ரொம்ப அழகாக கொடுத்துருந்தார் ஞானவேல். அவர் சொன்னபடியே அழகாக வந்து அதை கொடுத்துருந்தார். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்டேட் எதை பற்றி நான் கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, 33 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு டைரக்டரோட இணைய போகிறாரு. அது யார் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் அதை பற்றி பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தலைவரோட கூலி படத்தை பற்றி பேசுவோம். ஸோ கூலி தலைவர் வந்து நம்ம வேட்டையன் படத்துக்கு அப்புறம் இப்போ கூலி படத்தில் நடிச்சிட்டு வராரு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் ரொம்ப வந்து மாசாக வந்து உருவாகிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தில் நம்ம தலைவரை ரொம்ப வித்தியாசமாக ஃபுல்லாக நெகட்டிவ் ஷேடில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ரொம்ப வந்து பழைய காலத்து ஸ்டைல் மாதிரி நம்ம 3 முடிச்சு 3 முகம் அப்புறம் வந்து ஆடுபுலி ஆட்டம் அதில் வந்து தலைவர் எப்படி வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடில் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அப்போ மேபி வந்து 2K கிட்ஸுக்கு சொல்லணுன்னா நம்ம வந்து ரோபோ அதில் கூட வந்து அந்த நெகட்டிவ் ஷேடில் வந்து தலைவர் எப்போவுமே பயங்கரமாக பின்னிடுவார்னு வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுபோல் நம்ம இந்த லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் வர கூலி படத்துலேயும் வந்து தலைவர் வந்து பயங்கரமான ஒரு நெகட்டிவ் ஷேடு ஒன்று பண்ணியிருக்கார். சும்மா பயங்கரமாக அட்டகாசமாக கிழிச்சிருப்பார் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக இப்போவே நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் கூட வந்து சத்யராஜ், அதுக்கப்புறம் நிறைய ஆக்ட்ரஸஸ் வந்து இதில் நடிக்கிறாங்க. நாகார்ஜுனா வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்லேருந்து ஒவ்வொருத்தரும் இதில் வந்து கலந்துருக்காங்க. ஸோ மலையாளத்தில் ஒரு ஆக்டர். ஸோ இது வந்து பேன் இண்டியா மூவியாக வந்து தயாராகிட்டுருக்கு. ஸோ கூடிய விரைவில் இது ஷூட்டிங் முடித்து கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து ரிலீஸ் ஆகிடுங்க. சமீபமாக வந்து தலைவருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, பட் அது வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் தான். அதுக்கப்புறம் சின்னதாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இப்போ தலைவர் வந்து இஸ் பேக். ஸோ மறுபடியும் வந்து ஷூட்டிங்கில் வந்து ரொம்ப பரபரப்பாக நடிச்சிட்டு வர்றாரு. ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் கூட வந்து நம்ம சென்னையில் வந்து படமாக்கப்பட்டது. ஸோ இப்படி இந்த படம் வந்து வெகு சீக்கிரமாக வந்து படப்பிடிப்பு போயிட்டுருக்கு. ஸோ சீக்கிரத்தில் இந்த படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு அடுத்த வருஷம் வந்து மே மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல, பட் வந்து மேபி சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதாங்க கூலி படத்தோட அப்டேட். ஸோ அதையும் தாண்டி அடுத்து இன்னொன்று உங்களுக்கு தெரியும். ஸோ தலைவர் வந்து ஜெயிலர் 2லேயும் வந்து நடிக்க போகிறதா ஒரு அப்டேட் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அது வந்து இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து மேபி தலைவரோட பர்த்டே அன்னைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தெரியப்படுத்திருக்காங்க. அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்ம வந்து வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். பட் ஆல்மோஸ்ட் அதுவும் வந்து கன்ஃபார்ம் தான் அப்படிங்கிற வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அந்த படத்தோட டைட்டில் பார்த்திங்கன்னா ஹுக்கும் அப்படிங்கிறது இருக்கும். இது ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்ச நியூஸ் தான். அது இல்லாமல் இன்றைக்கி உங்களுக்கு நான் கொடுக்க போகிற அப்டேட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் அப்டேட்டுங்க. நம்ம தலைவர் ரொம்ப 33 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு டைரக்டரோட இணைய போகிறாருங்க. என்ன கண்டுபிடிச்சிங்களா யாருன்னு? ஆமாங்க, நம்ம மணிரத்னத்தோட தான் தலைவர் வந்து இணையிறாரு. இதுதான் இன்றைக்கி வந்து ஒரு ஹாட் டாப்பிக்கு. இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிற நியூ அப்டேட்டு இதை பற்றி தாங்க. நம்ம மணிரத்னம் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம தலைவரை வச்சு தளபதி அப்படிங்கிற ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார். கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2K கிட்ஸும் வந்து இந்த படத்தை கேள்விப்பட்டிருப்பாங்க. நிறைய பேர் டிவியில் போடும்போதெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ பயங்கரமான ஒரு மாசான கிளாஸான படம்னே சொல்லலாங்க. அப்படி இருக்கும். நம்ம தலைவர் ஒரு பக்கம், மம்முட்டி ஒரு பக்கம், அவ்வளோ அட்டகாசமாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ கூட அரவிந்த் சாமியும் ஒரு ரோலில் வருவார். அந்த படமே வந்து பயங்கரமான ஒரு படங்க. அது வந்து மறக்க முடியாத படம் பலருக்கு. அதாவது வந்து ஒரு ஸ்டண்ட்டு ஒரு நபர் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் வந்து தினேஷ்னு ஒரு தளபதி தினேஷ்னு இந்த படத்தினால தான் அவருக்கு பேரே வந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்தளவுக்கு இந்த படம் வந்து ஹிட்டு. அவ்வளோ மாசான ஒரு படம்.
ஸோ மணிரத்னமோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் நான் சொல்லி புதுசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து மணிரத்னம் பார்த்திங்கன்னா நம்ம கமல் கூட வந்து டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு, கமல் படத்தை டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு தக் லைஃபு. அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஷூட்டிங் வந்து வெகு சீக்கிரம் முடிஞ்ச உடனே வந்து அடுத்த வருஷம் வந்து ஒரு ஜூன் ஜூலையில் வந்து ரிலீஸ் பண்ணுறதா வந்து ஆல்ரெடி ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க தக் லைஃப் டீம். ஸோ இப்படி நம்ம கமலுக்கு வந்து பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் உள்ள படங்கள்லாம் நிறையா டைரக்ட் பண்ணியிருக்காரு நம்ம மணிரத்னம். இன்றைக்கி கமல் வந்து இவ்வளோ ஒரு பேர் கொடுத்துருக்கு, இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டராக இருக்காருன்னா அதுக்கு ஒரு மணிரத்னமும் ஒரு ஒன் ஆஃப் தி காரணமாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாயகன் படம்லாம் வந்திருக்க மாட்டீங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு மணிரத்னம் வந்து அதாவது வேறு மாநிலங்களில் கூட எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் வந்து மணிரத்னம் படத்தில் ஒரு சின்ன ரோலாக கிடச்சிடாதா அப்படின்னு வந்து ஆசைப்படக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு டைரக்டரு, அதாவது வந்து வரலாறே படைச்சிட்டாருன்னே சொல்லலாம். பொன்னியின் செல்வன் வந்து படத்தை இது வரைக்கும் யாராலுமே எடுக்க முடியாமல் இருந்தது, அது யாரெல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு இருக்கும்போது ஸோ அதை வந்து நெகட்டி காமிச்சிட்டார். உண்மையிலே அத்தனை ஆர்டிஸ்ட் வச்சு அது இப்போ உள்ள காலத்தில் ஒரு பழைய அந்த புக்கில் வந்து என்ன வேணால் சொல்லிடலாங்க, அதை வந்து படமாக்கப்படுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை வந்து பயங்கர அட்டகாசமாக கொடுத்துருந்தார் பொன்னியின் செல்வன் 1 அண்ட் பொன்னியின் செல்வன் 2. ஸோ அவரோட பர்ஃபெக்ஷன் நம்ம சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச்லேயே வந்து தலைவர் வந்து ஒரு காமெடியாக சொல்லியிருப்பார். அதாவது நான் தளபதி படத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் மணிரத்னம் கூட நடிக்கிறதுக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பார். ஸோ அன்றைக்கி அவர் ஒரு கொடுத்த ஒரு இதனால தாங்க இன்றைக்கும் வந்து தலைவராக இருக்கட்டும், கமலாக இருக்கட்டும், மணிரத்னம் படத்தில் நடித்த எந்த ஆர்டிஸ்ட்டுமே வந்து இன்றைக்கும் சொல்ல போகலங்க. அந்தளவுக்கு ஆக்டிங் வந்து அவங்களுக்குள்ள திறமையை வளர்த்துட்டாங்க. ஏன்னா மணிரத்னம் படத்தில் நடித்ததுனால தான். இது ஒரு ஒன் ஆஃப் தி முக்கியமான ஒரு காரணம். ஸோ அது வந்து தலைவர் ரொம்ப வந்து ஒரு காமெடியாக சொல்லியிருந்திருப்பார். ஸோ அவர்கிட்ட வந்து நடிக்கும்போது எப்படிலாம் வந்து பயங்கரமாக வந்து வேலை வாங்கினார், எவ்வளோ வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட்டு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்தி, நம்ம பொன்னியின் செல்வனில் நடித்த கார்த்தி பார்த்திங்கன்னா அவரும் சொல்லுவார், ஒரே ஒரு டைலாக் தான், தம்பி விடு. அது வந்து வேறு விதமாக சொல்லி பார்த்தாராம், எதுக்கும் வந்து அவர் அக்செப்ட் பண்ணலையாம். நான் என்ன சொன்னேன்னா அதை மட்டும் பண்ணு அப்படின்றது வந்து அவ்வளோ தெளிவாக இருந்தாராம். ஸோ அப்படி ஒரு கிளியரான ஒரு டைரக்டருங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் டைரக்டர்னே சொல்லலாம். ஸோ அவர் வந்து நம்ம தலைவரோட திரும்பி இணைய போகிறாருங்க 33 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ எப்படிங்க இருக்குது இது? இந்த ஒரு நியூஸ் வந்து ஸ்பெஷல் நியூஸ் தானே நம்ம தலைவர் ஃபேன்ஸ்க்கு. உண்மையிலே அட்டகாசமான நியூஸ்னே சொல்லாங்க. ஏன்னா தலைவர் வந்து இன்றைக்கி வந்து பயங்கர, அதாவது முன்னாடி இருந்த ஆக்டிவோட இப்போ வந்து பயங்கர ஆக்டிவாக படங்கள் வந்து நடிச்சிட்டு வர்றாரு. ஸோ ஒரு ஆக்டர்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்குறதே பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது இப்போ உள்ள சூழலில். அப்படி இருக்கும்போது தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துலேயே 2 படம் கொடுக்குற அளவுக்கு வந்து வேகமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காருங்க. ஸோ உண்மையிலே இந்த படம் வந்து அட்டகாசமாக வரும் அப்படிங்கிறத எந்த வித டவுட்டும் இல்லைங்க. ஏன்னா மணிரத்னம் வந்து சாதாரண ஒரு டைரக்டர் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து தலைவரோட இருக்கிற அந்த இது மாஸ் தெரியும். அன்றைக்கி தளபதி போதே வந்து பயங்கர மாஸ் தலைவர். இப்போ இன்றைக்கி அதையும் தாண்டி எங்கேயோ வளர்ந்து இப்போ நின்றுருக்காரு. நம்ம மக்களோட அன்பு வந்து சம்பாதிச்சிருக்காரு நம்ம தலைவர். ஸோ அது மணிரத்னம் கண்டிப்பாக அதை உணர்ந்திருப்பார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தலைவரோட மாசும் குறைக்காமல் அதே சமயத்தில் சப்ஜெக்டை வந்து ஒரு நல்ல சப்ஜெக்டாக கண்டிப்பாக கொடுப்பாருன்னு வந்து நம்ம நம்பலாங்க. ஸோ நீங்களாம் என்ன வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த ஆஃப்டர் 33 வருஷத்துக்கு அப்புறம் இந்த காம்பினேஷன் வந்து இணைய போகிறது. ஸோ எதை பற்றி பேஸ் பண்ணி படம் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்தை பற்றி வேறு ஏதாவது ஸ்பெஷல் அப்டேட் வந்ததுன்னா நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வரேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய்.